அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி தஜ்வீத் சட்டங்களில் பாடம் 22ல் நம்ம பார்க்க போகிறது அஹ்காமுத் மத் உடைய செகண்ட் டைப்பான மத்துட் ஃபரீஇ பற்றி. ஆல்ரெடி கிளாஸ் 21ல் நம்ம அஹ்காமுத் மத்துடைய ஃபர்ஸ்ட் டைப் மதுல் அஸ்லி பற்றி பார்த்துருந்தோம். அதோடைய 6 டைப்ஸுமே பார்த்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். என்னலான்னா மத்துல் அஸ்லி, மத்துல் பதல், மத்துல் இவல், மத்துல் சிலாக் சுக்ரா, ஹுரூஃப் முகத்தார், மத்து தம்கீன். ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். இந்த கிளாஸில் மத்துல் ஃபரீஇ, அதாவது மத்துடைய சட்டத்துடைய செகண்ட் டைப்பான மத்துல் ஃபரீஇ ப்ளஸ் அதோடைய சப் டைப்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ மத்துல் ஃபரீஇ அதோடைய மொத்தம் 6 டைப்ஸ் இருக்குது. அதில் மத்துல் அஸ்லிலையும் 6 தான், மத்துல் ஃபரீஇலையும் 6 தான். அது ஸ்ப்ளிட் ஆகும். எப்படின்னா நம்மளுடைய புரிதலுக்காக ஹம்சாவின் காரணத்தினால் ஒரு 3 டைப்ஸும் சுக்கூனின் காரணத்தினால் ஒரு 3 டைப்ஸும் இருக்குது. ஹம்சாவின் காரணத்தினால் வரக்கூடிய 3 டைப்ஸ் மத்து சிலா குப்ரா, மத்துல் ஜாயிஸ் முன்ஃபசில், மத்துல் வாஜிப் முத்தசில். நெக்ஸ்ட் சுக்கூனின் காரணத்தினால் வருவது மத்துல் ஆரிலி சுக்கூன், மத்துல் லீன் அண்ட் மத்துல் லாசிம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் 5 டைப்ஸ் இருக்குல்ல, அது 4 to 5 கவுண்ட்ஸ் அளவு நீட்டி ஓதணும். ஆனால் அந்த லாஸ்ட் டைப்பான மத்துஸ் லாசிம் மட்டும் கொஞ்சம் டிஃபர் ஆகும். அல்ஹம்துலில்லாஹ், இதுதான் அதோடைய டைப்ஸ். ஸோ இப்போ இதில் ஹம்சாவின் காரணத்தினால் வரக்கூடியதுனா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சும்மா ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு நம்ம இன்னும் டைப்ஸ் கூட என்டர் ஆகலை. ஃபர்ஸ்ட் இது ஹம்சாவின் காரணத்தினால் அது எப்படி வருங்கிறத ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். ஹம்சாவின் காரணத்தால் ஒரு வார்த்தையில் மத்துடைய எழுத்துக்களான அலீஃப், வாவ், யா. ஸோ இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா. ஹுரூஃபுல் மத் 3 letters அலீஃப், வாவ், யா ஆகிய எழுத்துக்களில் ஒன்று இடம் பெற்று அதற்கு பிறகு ஹம்சா எனும் எழுத்து வருமானால் அந்த மத்துடைய எழுத்தை 4 to 5 கவுண்ட்ஸ் அளவு நீட்டி ஓத வேண்டும். ஸோ மத்துடைய லெட்டர்ஸான அலீஃப், வாவ், யா இந்த 3 லெட்டர்ஸுமே அதற்கு அப்புறம் ஹம்சா அப்படின்ற லெட்டர் இருந்துச்சுன்னா அது நம்ம 4 to 5 கவுண்ட்ஸ் நீட்டி ஓதணும். இதுதான் ஹம்சாவின் காரணத்தினால் வரக்கூடியது. இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸோ மத்துடைய லெட்டர்ஸ் அலீஃப், வாவ், யா இது 3க்கு அப்புறம் ஹம்சா வந்துருந்துச்சுன்னா அதில் 4 to 5 கவுண்ட்ஸ் நம்ம நீட்டி ஓதணும். சவாஉன் அது நார்மலாக சவாஉன் அப்படி தான் இருக்குது. ஆனால் அலீஃப் மத்துடைய லெட்டர் அதுக்கு நெக்ஸ்ட் ஹம்சா வந்திருக்கனால நம்ம சவாஉன் அப்படின்னு ஒரு 4 to 5 கவுண்ட்ஸ் நம்ம அதை நீட்டி ஓதுறோம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், பிமா உன்சில பிஹி ஆன். இங்கே இந்த 3 எக்ஸாம்பிள்ஸுமே அலீஃப், வாவ், யாக்கு அப்புறம் ஹம்சா வந்தால் எப்படி உச்சரிக்கணும் அப்படின்றதுக்காக. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இந்த ஹம்சாவின் காரணத்தினால் வரக்கூடிய டைப்ஸ் மொத்தம் 3. மத்து சிலா குப்ரா, மத்துல் ஜாயிஸ் முன்ஃபசில், மத்து வாஜிப் முத்தசில். நெக்ஸ்ட் சுக்கூனுடைய காரணத்தினால் வர்றது என்ன, அதுக்குண்டான டெஃபினேஷன் பார்த்துடலாம். ஒரு வார்த்தையின் இறுதி எழுத்திற்கு முந்தைய எழுத்து மத்துடைய அலீஃப், வாவ், யா எழுத்துக்களில் ஒன்றாக இருந்து அவ்வார்த்தையை நிறுத்தும் பட்சத்தில் 4 to 5 கவுண்ட்ஸ் நீட்டி ஓதணும். அதாவது இது எப்படின்னா எண்ட் ஆஃப் த ஆயத்துன்னு சொல்லலாம். ஆர் நம்ம இடையில நிறுத்தி ஓதுறோம் அப்படின்னாலும் அந்த எண்டு வேர்டுக்கு முன்னாடி உள்ள லெட்டர் அலீஃப், வாவ், யா அதாவது மத்துடைய லெட்டர்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை 4 to 5 கவுண்ட்ஸ் நம்ம நீட்டி ஓதணும். ஸோ இந்த சுக்கூனின் காரணத்தினால் வரக்கூடிய டைப்ஸ் 2. மத்துல் ஆரிலி சுக்கூன், நெக்ஸ்ட் மத்துல் லீன். அந்த 6th டைப் மத்துல் லாசிம், அது கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் காமனாக தான் இருக்கும், ஒவ்வொரு டைப்ஸ்க்கு இருக்காது. ஸோ அது காமனாக ஃபஸ்ட் பார்த்துலாம். நெக்ஸ்ட் நம்ம டைப்ஸ்குள்ளே தான் போக போகிறோம். ஹாலிதூன அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ இங்கே மத்துடைய ரூல் அப்ளை பண்ணால் எப்படி ஓதணும்னா ஹாலிதூன், அல்ஃபாசிகீன், ஹவுஃப், குரைஷ் இப்படி தான் ஓதணும். ஸோ இது வரைக்கும் நம்ம ரொம்ப பேஸான டெஃபினிஷன் தான் பார்த்துருக்கோம். அதாவது இந்த ஹம்சாவின் காரணத்தினால் சுக்கூனின் காரணத்தினால் வரதோடைய டெஃபினிஷன் ப்ளஸ் ஒரு காமன் எக்ஸாம்பிள்ஸ் இதை தான் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ தான் நம்ம மத்துல் ஃபரீஇ உடைய டைப்ஸ்குள்ளே நம்ம போக போகிறோம். ஸோ அதில் ஹம்சாவின் காரணத்தினால் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டைப் மத்துல் வாஜிப் முத்தசில் பற்றி இன்ஷா அல்லாஹ் இப்போ பார்க்க போகிறோம்.
ஸோ இதை நேம்லேயே நமக்கு தெரியும், வாஜிப் அப்படின்னா கட்டாயம். ஸோ கட்டாயமாக இந்த ரூல் நம்ம அப்ளை பண்ணி ஓதி தான் ஆகணும். ஸோ டெஃபினிஷன் பார்க்கலாம். மத்துல் வாஜிப் முத்தசில். ஒரு வார்த்தையில் மத்துடைய எழுத்திற்கு பிறகு ஹம்சா என்ற எழுத்து வருமானால் அந்த மத்துடைய எழுத்தை 4 to 5 கவுண்ட்ஸ் நீட்டி ஓதணும். ஸோ மத்துடைய எழுத்துக்கு நெக்ஸ்ட் லெட்டர் வந்து ஹம்சா வந்துச்சு அப்படின்னா 4 to 5 கவுண்ட்ஸ் அதை நம்ம வந்து நீட்டி ஓதணும். எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸோ 2 காலம் இருக்குல்ல, அதில் ஃபர்ஸ்ட் காலம் வந்து அது எப்படி இருக்கோ அப்படி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ரூலை அப்ளை பண்ணி அது எப்படி ஓதணுமோ அப்படி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா உலாய்க்க அப்படி தான் இருக்குது. ஆனால் நம்ம இந்த மத்துல் வாஜிப் முத்தசிலோட ரூல் அப்ளை பண்ணும்போது உலாய்க்க சவஉன். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். லில் மலாஇகதி வலௌ ஷாஅ வல் ஃபஹ்ஷாஇ பிஸ்ஸூஇ ஹதீஅதுஹு. அதாவது அந்த 3 லெட்டர்ஸ்க்கும் அலிஃப் வாவ் யா அது 3க்குமே வந்து இங்கே எக்ஸாம்பிள் வந்திருக்கு. அதாவது அதுக்கப்புறம் ஹம்சா வந்திருக்கு அப்படின்றத காட்டுறதுக்காக இந்த இந்த எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆயத்து வந்து கொடுத்துருக்கோம் எக்ஸாம்பிளுக்காக. அதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து வ அல்லமல் ஆதம அஸ்மா அப்படின்னு சொல்லி ஏன் நம்ம ஓதுறோம், அங்கே இங்கே வந்து நம்ம மத்துடைய ரூலை அப்ளை பண்ணுறோம். அதாவது மத்துடைய லெட்டரான அலிஃப்க்கு அப்புறம் ஹம்சா வந்திருக்கு, அதனால் நம்ம அதை வந்து 4 to 5 கவுண்ட்ஸ் நீட்டி ஓதுறோம். மத்துல் வாஜிப் முத்தசிலோடைய ரூல் அப்ளை பண்ணுறனால நம்ம அதை வந்து நீட்டி ஓதுறோம். ஸோ சேம் அதுக்கு நெக்ஸ்ட் பாருங்கள். மலாஇகதி பிஸ்ஸூஇ வல் ஃபஹ்ஷாஇ இந்த மாதிரி நீட்டி ஓதணும். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ ரொம்ப சிம்பிள். மத்துல் வாஜிப் முத்தசிலோடைய சட்டம் வந்து மத்துடைய லெட்டர்ஸான அலிஃப் வாவ் யாக்கு அப்புறம் ஹம்சா வந்துச்சுன்னா 4 to 5 கவுண்ட்ஸ் நீட்டி ஓதணும். அவ்வளோதான். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ நெக்ஸ்ட் டைப் மத்துல் ஜாயிஸ் முன்ஃபசில் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே வந்து நம்ம முன்னாடி பார்த்தது வந்து வாஜிப் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. இங்கே வந்துட்டு ஜாயிஸ்னால் அனுமதி இருக்குது அந்த மாதிரி வரும். டெஃபினிஷன் பார்த்துடலாம். ஒரு வார்த்தையின் இறுதியில் மத்துடைய எழுத்திற்கு அடுத்த வார்த்தையின் ஆரம்பத்தில் ஹம்சா என்ற எழுத்து வருமானால் அந்த மத்துடைய எழுத்தை 2, 4, 5 கவுண்ட்ஸ் அளவுக்கு நீட்டி ஓத வேண்டும். அந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ பிமா அப்படிங்கிறது ஒரு வார்த்தை, அண்ட் நெக்ஸ்ட் உன்சில அப்படிங்கிறது இன்னொரு வார்த்தை. ஸோ இங்கே பிமாவில் வந்து அலீஃப் வந்து மத்துடைய லெட்டர் ஆகும், அதுக்கு நெக்ஸ்ட்டு உன்சிலில் ஹம்சா வந்திருக்கு இல்லையா. ஸோ அது வந்து மத்துல் ஜாயிஸ் முன்ஃபசில் அப்படின்னு நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் பிமா உன்சில வமா உன்சில. ஸோ இதை வந்து நீங்கள் 2 கவுண்ட்ஸும் நீட்டி ஓதலாம், 4 கவுண்ட்ஸும் நீட்டி ஓதலாம், 5 கவுண்ட்ஸும் நீட்டி ஓதலாம். பட் இதுக்கு முன்னாடி இருக்க சட்டம் அப்படி இல்லை. ஆனால் ரெண்டுமே சேம் தான். அங்கே வந்து அலிஃப் வாவ் யாக்கு அப்புறம் ஹம்சா வந்து சேம் வேர்ட்லேயே வந்துடும். இங்கே வந்து பிஃபோர் வேர்டில் வந்து அலிஃப் வாவ் யாவில் ஏதோ ஒரு லெட்டரும் நெக்ஸ்ட் வேர்ட் ஸ்டார்டிங்கில் வந்து ஹம்சா வந்துச்சுன்னா அது மத்துல் ஜாயிஸ் முன்ஃபசில். ஸோ அது 2 கம்பேரிசன் பார்ப்போம், அப்போ இன்னும் உங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். குல்லமா அசாஹும் குல்லமா அசாலஹும். நெக்ஸ்ட் வந்து காலு ஆமன்னா. நெக்ஸ்ட் வந்து ஃபஸ்ட் வந்து அலீஃப்க்கு, நெக்ஸ்ட் வாவுக்கு, இப்போ வந்து யாக்கு. ஃபீ ஆதானிஹிம். ஸோ ப்ராக்டிஸ்க்காக கீழே ஒரு ஆயத்து இருக்குது பாருங்கள், அதையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ரீட் பண்ணி. வல்லதீன யுமினூன பிமா உன்சில இலைக்க வமா உன்சில மின் கப்லிக். ஸோ இங்கே வந்து ஹைலைட்டட் இருக்குது இல்லையா, அலீஃப் வந்திருக்கு, நெக்ஸ்ட்டு வந்து அலீஃப் தான் வந்திருக்கு. ஸோ அதுக்கான ரூல் வந்து இங்கே அப்ளை ஆகுது. அதாவது மத்துல் ஜாயிஸ் முன்ஃபசிலுடைய ரூல் வந்து இந்த ஆயத்தில் அப்ளை ஆகுது. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இப்போ இந்த ஸ்லைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம 2 டைப்ஸ் இது வரைக்கும் பார்த்துருக்கோம் இல்லையா, முத்தசில் அண்ட் முன்ஃபசில். ஸோ இது ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து
ஒரு சின்ன வித்தியாசம் தான். ஸோ அதை தான் வந்து இந்த டேபுலரில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரே வார்த்தையில், அதாவது முத்தசில்னால் ஒரே வார்த்தையில் வந்து ஹம்சா வந்துடுது, அதாவது அலிஃப் யாக்கு அப்புறம் ஹம்சா வந்துடுது. நம்ம இங்கே முன்ஃபசிலில் வந்து ஃபஸ்ட் ஒரு வேர்டுக்கு வந்துட்டு எண்டில் வந்து அலிஃப் யா இது மூணில் ஏதோ ஒன்று வந்துட்டு அதுக்கு பின்னாடி உள்ள ஸ்டார்டிங் லெட்டராக நமக்கு வந்து ஹம்சா வந்துச்சுன்னா இங்கே முன்ஃபசலுடைய ரூல் நம்ம வந்து அப்ளை பண்ணோம், அதாவது மத்துல் ஜாயிஸ் முன்ஃபசலுடைய ரூல். ஸோ அங்கே வந்து கண்டிப்பாக நீட்டி ஓதணும். இங்கே வந்து 2, 4, 5 கவுண்ட்ஸில் எப்படி வேணாலும் நீங்கள் நீட்டி ஓதிக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ நெக்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டைப் மத்து சிலா குப்ரா. அதோட டெஃபினிஷன் பார்த்துடலாம். மத்து சிலா குப்ரா, நம்ம வந்து மத்துல் அஸ்லியில் சிலா சுக்ரா பார்த்துருப்போம் இல்லையா, அதுக்கு ரிலேட்டடாக தான் இது இருக்கும். ஸோ அதுக்கான டெஃபினிஷன் பார்த்துடலாம். அந்த ஹா என்ற எழுத்துக்கு அடுத்த வார்த்தையில் முதல் எழுத்து ஹம்சாவாக இருந்தால் அந்த ஹாவை 4 to 5 கவுண்ட்ஸ் நீட்டி ஓத வேண்டும். ஸோ வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஹா அப்படின்ற எழுத்து வந்துட்டு ஃபஸ்ட் வேர்டில் வரும். நெக்ஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஹம்சா வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அதை 4 to 5 கவுண்ட்ஸ் நம்ம நல்லா நீட்டி ஓதணும். எக்ஸாம்பிள் பாருங்கள். பிஹி அன், பிஹி இல்லா, வஸாகஹு அஹத். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ ஹம்சாவின் காரணத்தினால் பார்க்க வேண்டிய 3 சட்டங்களுமே நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வந்து சுக்கூனின் காரணத்தினால் வரக்கூடிய மற்ற சட்டம் பற்றி பார்க்கலாம். சுக்கூனுடைய காரணத்தினால் வரக்கூடிய ஃபர்ஸ்ட் டைப் மத்து ஆரிலி சுக்கூன். ஸோ அதுக்குண்டான டெஃபினேஷன் பார்த்துடலாம். ஒரு வார்த்தையின் இறுதி எழுத்திற்கு முந்தைய எழுத்து மத்துடைய அலிஃப் வாவ் யா எழுத்துக்களில் ஒன்றாக இருந்து அதற்கு முந்தைய எழுத்து அதே உச்சரிப்பு குறியீட்டின் இருக்கும் பட்சத்தில் அந்த மத்துடைய எழுத்தை 4 to 5 கவுண்ட்ஸ் நீட்டி ஓதணும். ஸோ இறுதியாக இருக்கக்கூடிய லெட்டருக்கு முன்னுள்ள எழுத்து வந்து மத்துடைய லெட்டரான அலிஃப் வாவ் யா இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னுடைய லெட்டருக்கு வந்துட்டு அதே குறியீடு, இப்போ அலிஃப்னா ஃபத்ஹா, வாவ்னா தொம்மா, யானா கெஸ்ரா, இப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் 4 to 5 கவுண்ட்ஸ் நீட்டி ஓதணும். இதை வந்து வக்ஃபு செய்கிற இடத்துல அப்படின்னு கூட நீங்கள் நினச்சிக்கலாம். அதாவது நம்ம ஸ்டாப் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் அந்த இறுதி வார்த்தை. அந்த இறுதியான இடத்துல வந்து இந்த ரூல் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் நடுவில் வந்து நிறுத்தி ஸ்டாப் பண்ணி ஓதுறீங்க அப்போவும் இந்த ரூல் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே எக்ஸாம்பிள் பாருங்கள். ஒரு அதாவது எண்டு லெட்டர் வந்து நூனாக இருக்குது. ஹாலிதூனில் பாருங்கள், அதுக்கு முன்னாடி அலிஃப் வாவ் யாவுடைய வாவ் வந்து வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி ஜால் வந்து அதுக்கு வந்து வாவுடைய குறியீடான தொம்மா வந்து வந்திருக்கு. ஸோ இதுதான் ரொம்ப சிம்பிள் தான், மத்துல் ஆரிலே சுக்கூன். ஸோ இப்போ நம்ம இதை எப்படி ஓதணும்? ஹாலிதூன் நல்லா நீட்டி ஓதணும். الفاسقين وقود النار خالدون الحقيم. ஸோ கீழே இருக்க எக்ஸாம்பிள் வந்து நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம என்ன சொன்னோம், வக்ஃபு செய்கிற இடத்துல தானே இந்த ரூலை அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ அங்கே ஆரஞ்சு கலரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், வல்லவீன யு மீனூன. ஸோ இன்கேஸ் இந்த இடத்துல நீங்கள் ஸ்டாப் பண்ணுறீங்கன்னா மட்டும்தான் நம்ம இந்த இடத்துல வந்து யூஸ்வலாக ஸ்டாப் பண்ண மாட்டோம் இல்லையா, அந்த இடத்துல நீங்கள் வக்ஃபை செய்கிறீங்கன்னா மட்டும்தான் யு மீனூன்னு சொல்லி நீட்டணும். இல்லை அப்படின்னா வல்லவீன யு மீனூன பிமா உன்சில இலைக் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஓதிடலாம். அண்ட் நெக்ஸ்ட் கீழே பாருங்கள், மின் கபிலிக வபில் ஆஹிரத்திஹும் யூகினூன். இங்கே வந்து யூகினூன் அப்படின்னு சொல்லி நம்ம நீட்டணும். ஏன்னா இங்கே வந்து மதுல் ஆரிலி சுக்கூனுடைய ரூல் வந்து அப்ளை ஆகுது. ஏன்னா அது வக்ஃபு செய்கிற இடத்துல வாவ் வந்திருக்கு, வாவுடைய குறியீடுள்ள வாவு அது வந்து முன்னாடி வந்திருக்கு. நூனுக்கு வந்து வாவுடைய குறியீடு வந்திருக்கனால நம்ம அந்த இடத்துல வந்து ஆரில சுக்கூனுடைய ரூல் வந்து அப்ளை பண்ணுறோம். அல்ஹம்துலில்லாஹ். சுக்கூனுடைய காரணத்தினால் வரக்கூடிய நெக்ஸ்ட் ரூலான மத்துல் லீன் பற்றி இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம்.
டெஃபினிஷன்: ஒரு வார்த்தையின் இறுதி எழுத்திற்கு முந்தைய எழுத்து மத்துடைய வாவ் யா எழுத்துக்களில் ஒன்றாக இருந்து அதற்கு முந்தைய எழுத்து ஃபத்தஹ் குறியீடு பெற்றிருந்தால் அந்த மத்துடைய எழுத்தை 4 to 5 கவுண்ட்ஸ் அளவு நீட்டி ஓதணும். ஸோ இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, ஆறில் சுக்கூன். அதில் என்ன பார்த்தோம்? அலிஃப் வாவ் யாக்கு முன்னாடி அந்தந்த லெட்டர்ஸுடைய சைன்ஸ் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஆனால் இங்கே வாவன் யா தான், அலிஃப் கிடையாது. வாவன் யா வந்திருந்து, அதாவது இறுதியாக ஒரு லெட்டர் இருக்கும், அதுக்கு முன்னாடி வாவ் யா வந்திருந்து அந்த வாவ் யாக்கு ஃபத்தஹா வந்திருந்தா, காமனாக ஃபத்தஹா வந்துருந்துச்சுனாலே இந்த ரூல் நம்ம வந்து அப்ளை பண்ணணும். ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து வாவ்னா தொம்மா இருக்கணும், யானா கெஸ்ரா இருக்கணும், அலீஃப்னா ஃபத்தஹா இருக்கணுன்றது பார்த்துருந்தோம் இல்லையா. இங்கே மத்துல் லீனில் இறுதியாக ஒரு லெட்டர் இருக்கும், அதுக்கு முன்னாடி வாவன் யா இருக்கும், அந்த வாவன் யாவுக்கு ஃபத்தஹா வந்துருந்துச்சு அப்படின்னு சொன்னால் 4 to 5 கவுண்ட்ஸ் அளவு நீட்டி ஓதணும். ஸோ இதுவும் வக்ஃபு செய்கிற இடத்துல தான் அப்ளை ஆகும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். குரைஷ் ஹவுஃப் லிஈலாஃபி குரைஷ் வஸ்ஸைஃப் ஹாதல் பைத் மின் ஹவுஃப். ஸோ இங்கே வந்து குரைஷில் பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு லெட்டர் இருக்கா, அதுக்கு முன்னாடி யா இருக்குது, யாவுக்கு வந்து சுக்கூன் வந்திருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி ஃபத்ஹா வந்திருக்கு. ஸோ ரொம்பவே சிம்பிள் தான். மத்துல் லீன் பொறுத்த வரைக்கும் கடைசியாக ஒரு லெட்டர் இருக்கும், அதுக்கு முன்னாடி யா அண்ட் வாவ் இருக்கும், அந்த யா அண்ட் வாவுக்கு முன்னாடி உள்ள லெட்டருக்கு ஃபத்ஹா வந்திருக்கும். இன்கேஸ் அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 4 to 5 கவுண்ட்ஸ் நல்லா நீட்டி ஓதணும். இது வந்து வக்ஃபு செய்கிற இடத்துல மட்டும்தான் அப்ளை ஆகும். ஸோ இப்போ கொடுக்குற அந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா ஆர்ல சுக்கூனுக்கும் லீனுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஸோ இங்கே வந்து அல்ஃபாசிகைன் இங்கே வந்து யா இருக்குது, யாருடைய குறியீடு என்ன? கெஸ்ரா. ஸோ அது வந்து காஃப்க்கு வந்திருக்கு. அதனால நம்ம வந்து அங்கே ஆர்ல சுக்கூனுடைய ரூல் 4 to 5 கவுண்ட்ஸ் நம்ம நல்லா நீட்டி ஓதுறோம். ஆனால் இங்கே லீனில் பார்த்தீங்கன்னா குரைஷ் இங்கே வந்து யா வந்திருக்கு, ஆனால் யாவுடைய குறியீடான கெஸ்ரா வரல, யா ஃபத்ஹா வந்து வந்திருக்கு. ஏன்னா அது லீனுடைய ரூல். யாவோ வாவோக்கு முன்னாடி வந்துட்டு ஃபத்ஹா வந்துருந்துச்சுன்னா அது வந்து லீன். ஆனால் ஆர்ல சுக்கூனில் அலிஃபாவியாவுக்கு முன்னாடி அதோடைய குறியீடு அலிஃப்னா ஃபத்தஹ், யானா கெசர், வாவ்னா லோமா இப்படி வந்துருந்துச்சுன்னா அது வந்து ஆறில் சுக்கூன். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ லாஸ்ட் ரூல் மத்துல் லாசிம். சுக்கூனுடைய சட்டத்தில் 3rd டைம், சுக்கூனுடைய செட்டில் இது வந்து கொஞ்சம் வேரி ஆகும். மத்துல் லாசிம்னா அதில் வந்து ஒரு 2 டைப்ஸ் இருக்குது, 2 ஃபார்ம்ஸ் இருக்குது. ஸோ மத்துல் லாசிமில் ஃபர்ஸ்ட் வந்து கலீமி, ஹர்ஃபி, இந்த மாதிரி 2 இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் வந்து கலீமி அப்படின்னா பார்க்கலாம் என்னென்னு. அதுக்குண்டான டெஃபினிஷன்: ஒரு வார்த்தையில் மத்துடைய அலிஃப் வாவ்யா என்ற எழுத்திற்கு பிறகு சுக்கூன் செய்யப்பட்ட எழுத்தோ அல்லது ஷத்து செய்யப்பட்ட எழுத்தோ வருமானால் அந்த மத்துடைய எழுத்தை 6 கவுண்ட்ஸ் அளவுக்கு நீட்டி ஓதணும். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். மத்துடைய எழுத்தான அலிஃப் வாவ்யா இதுக்கு அப்புறம் சுக்கூன் பெற்ற எழுத்தோ இல்லை ஷத்து செய்யப்பட்ட எழுத்தோ இருந்துச்சுன்னா 6 கவுண்ட்ஸ் அளவுக்கு நீங்கள் இது வந்து நல்லாவே நீட்டி ஓதணும். அதுதான் அந்த 6 கவுண்ட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ சுக்கூன் செய்யப்பட்ட இடத்துலக்கான எக்ஸாம்பிள்னால் இது வந்து குரான்லேயும் வந்து 2 ஆயத்தில் தான் வருது. ஸோ அது வந்து இது வந்து சூரா வந்துட்டு ஆல் இம்ரானில் வந்து இப்படி வருது, இப்படி ஆல் இம்ரானில் மட்டும்தான் வருது. ஸோ அது வந்து ஆல் ஆன. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சூரா யூனுஸில் 51 மற்றும் 91 அந்த ஆயத்தில் வந்து வந்திருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். இது வந்து 6 கவுண்ட்ஸ் ஆலான அந்த மாதிரி நீட்டி ஓதணும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடில் பாருங்கள். ஷத்து செய்யப்பட்டது, அதாவது மதுடைய லெட்டர்ஸ்க்கு அப்புறம் ஷத்து வந்துருந்துச்சுன்னா அதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணோம் அப்படின்னா அல்ஹாக்கஹ் வஸ்ஸாஃபஹ். ஸோ நெக்ஸ்ட் வந்து சூறாவில் இருக்கக்கூடிய ஆயத் பாருங்கள். வலல்லீன் அஸ்ஸாஹத் அத்தாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹர்ஃபி அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ மத்துல் அஸ்லியுடைய டைப்பில் ஹுரூஃபுல் முகத்தா பார்த்துருப்போம் இல்லையா, அந்த மாதிரி தான் இது. அதாவது அங்கே வந்து 5 லெட்டர்ஸ் வந்து 2 கவுண்ட்ஸ் நல்லா நீட்டி ஓதணும்னு சொல்லி பார்த்துருப்போம். ஹாயா தோஹா ரா இதெல்லாம். ஸோ இப்போ மத்துல் லாசிமில் நம்ம இந்த ஹர்ஃபி, ஸோ இந்த மத்துல் லாசிமில் நம்ம பார்க்குறது வந்து இந்த 8 எழுத்துக்களை 6 மாத்திரை அளவு நீட்டி ஓதணும். அந்த லெட்டர்ஸ் என்னென்னா நூன், காஃப், சாத், ஐன், சீன், லாம், கேஃப், மீன்.
ஸ்லைட் பாருங்கள். நாம் ஏற்கனவே பார்த்த ஹுரூஃபுல் முகத்தா சட்டமாகும். அச்சட்டம் 2 மாத்திரை அளவு நீட்டி ஓதினோம். ஆனால் இந்த 6 மாத்திரை அளவு நீட்டி ஓத வேண்டும். ஸோ இதை வந்து 6 கவுண்ட்ஸ், அதாவது இப்போ ரெட் கலரில் இருக்கிறது எல்லாமே 6 கவுண்ட்ஸ்க்கும், அந்த சைரா வந்திருக்கு இல்லையா, அதெல்லாம் 2 கவுண்ட்ஸ்க்கும் நீட்டி ஓதணும். அதான் அந்த ஹுரூஃபுல் முகத்தா அதான் வந்து இந்த சைராவோட சைன் தான். ஸோ அதை வச்சு நீங்கள் இதை கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இப்போ வந்து كاف حايا عين صاد. ஸோ அந்த மாதிரி 6 கவுண்ட்ஸ் இந்த ரெட் கலரில் இருக்கிறது எல்லாமே நீங்கள் 6 கவுண்ட்ஸ் வந்து நீட்டி ஓதணும். ஸோ இங்கே வந்து நெக்ஸ்ட் பாருங்கள், காஃப் நூன். ஸோ 6 கவுண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து மீம் வந்துச்சு அப்படின்னா அங்கே குன்னா கொடுத்து ஓதணும். குன்னா சட்டம் பார்த்துருக்கோம் இல்லையா நம்ம. ஸோ இப்போ இங்கே எக்ஸாம்பிள் பார்க்கலாமா. طاسين மீம் அலிஃப் லாம் மீம் அப்படின்னு குன்னா செஞ்சு ஓதணும் மீம் வந்துச்சுன்னா. அல்ஹம்துலில்லாஹ். மதுல் ஃபரி, அதாவது மதுடைய சட்டமில் மதுல் அஸ்லி அண்ட் மதுல் ஃபரி, அதில் செகண்ட் டைப்பான மதுல் ஃபரியில் 6 டைப்ஸும் இந்த கிளாஸ் 22 நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். அது ஹம்சாவின் காரணத்தினால் வரக்கூடியது 3, மதுல் சிலா குப்ரா, மதுல் ஜாயிஸ் முன்ஃபசில், மதுல் வாஜிப் முத்தசில். நெக்ஸ்ட் வந்து சுக்கூனின் காரணத்தினால் வரக்கூடியது மதுல் ஆரியர் சுக்கூன், மதுல் லீன் அண்ட் மதுல் லாசிம். அல்ஹம்துலில்லாஹ். இதுதான் ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா ஈஸியாக தான் இருக்கும். ஒரு 2 to 3 டைம்ஸ் வந்து நல்லா ரெஃபர் பண்ணி நீங்கள் வந்து பாருங்கள். நெக்ஸ்ட் இதுவும் முடிச்சுட்டு ரெண்டையுமே வந்து ஒன்றா நீங்கள் வந்து படித்து வச்சுக்கோங்க. மதுல் அஸ்லியோட டைப்ஸும் மதுல் ஃபரி கிட்டத்தட்ட எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். அதை நம்ம வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு ஈஸியாகிடும். நிறைய டைம் நீங்கள் வந்து பாருங்கள், வீடியோ பார்த்து ரெஃபர் பண்ணி நல்லா புரிஞ்சு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கேஷுவலாக குரான் ரீட் பண்ணும் போதே அது உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.